எல்லாரும் எசேக்கியேல் எடுக்கணும். 9வது அதிகாரம் 4 முதல் 6 வசனம் முடிய. கர்த்தர் அவனை நோக்கி, நீ எருசலேம் நகரம் எங்கும் உருவ போய் அதற்குள்ளே செய்யப்படுகிற சகல அருவருப்புகளின் நிமித்தமும் பெருமூச்சு விட்டு அழுகிற மனுஷரின் நெற்றிகளில் அடையாளம் போடு என்றார். பின்பு அவர் என் காதுகள் கேட்க மற்றவர்களை நோக்கி, நீங்கள் இவன் பின்னாலே நகரம் எங்கும் உருவ போய் பெற்றீர்கள். உங்கள் கண் தப்பவிடாமலும் நீங்கள் இறங்காமலும் முதியோரையும் வாலிபரையும் கன்னிகைகளையும் குழந்தைகளையும் ஸ்திரீகளையும் சங்கரித்து கொண்டு போடுங்கள். அடையாளம் போடப்பட்டிருக்கிற ஒருவனையும் கிட்டாதீர்கள். என் பரிசுத்த ஸ்தலத்திலே துவங்குங்கள் என்று என் காதுகள் கேட்க சொன்னார். அப்பொழுது அவர்கள் நாளேட்டுக்கு முன்னே இருந்த மூப்பரிடத்தை துவக்கம் பண்ணினார்கள். எருசலேம் நடுவே போங்கள். எசேக்கியேல் பார்த்து சொல்றான், இது நடுவே போகணும். இன்னொரு இடம் இஸ்ரவேல் நடுவே போகணும். அதில் போட்டிருக்கா? நகரத்தின் நடுவே போகணும் போட்டிருக்கா? நகர நடம்னா இஸ்ரேல் நாடு. இதை கர்த்தர் சொல்லியிருக்கிறார். எசேக்கியேலை வச்சு நடத்தி காமிக்கிறார். என்ன செய்யணும்? முத்திரை போடணும். கர்த்தர் யார் யாருக்கு முத்திரை போட சொல்கிறாரோ அவங்களுக்கு முத்திரை போடணும். நல்லா கவனிக்கணும். முத்திரை போடுகள். எருசலேம் நடுவே போகணும். நகரத்தின் வீதியிலேயே போகணும். எசேக்கியேல் சொல்றார், முத்திரை போடப்பட்டவன் ஒவ்வொருவரையும் என்ன செய்யறது? கிட்டாதிருங்கள். இருக்கா? போட்டுக்கலாம். சொல்ல கால வாயில் என்ன இருக்கு? அடையாளம் போட்டிருக்க. இந்த அடையாளம் போடப்பட்டவன் ஒருவனையும் கிட்டாதிருக்க. பரலோகத்தின் முத்திரை. இந்த முத்திரை போடப்பட்டவன் ஒருவனும் கிட்ட போகக்கூடாது. பரலோகத்தின் முத்திரை. இது 2000 வருஷத்துக்கு முன்பாக எழுதப்பட்ட வசனம். மற்ற எல்லா வார்த்தையும் மாறும். இது மாற்ற முடியாது. காரணம், இங்குள்ள அறிவிப்புகள் நிமித்தம் அழுகிறாங்க. எருசலேம்ல அழுக. இதை பரிசுத்த ஸ்தலமாக கர்த்தர் தெரிஞ்சுக்கிறார். எல்லாருக்கும் டூரிஸ்ட் பிளேஸாக ஆகிக்கிறார். இது நடுவே போகும்போது முத்திரை போடப்பட்டவன் மட்டும் ஒன்று கிட்ட போகக்கூடாது. 1,44,000 பேராக முத்திரை போடப்பட்ட கர்த்தர் கணக்கு வச்சிருக்கலாம். மற்றெல்லாம் தொடலாம், அழிக்கலாம். யார்கிட்ட அழிக்கக்கூடாது, தொடக்கூடாது? முத்திரை போடப்பட்டவர்கள். காரணம், தேவனுடைய கோபம் அங்கே வெளியாயிட்டு. தேவ கோபம். மனுஷனுடைய கோபம் உண்டு, தேவ கோபம் உண்டு. தேவன் கோபப்படுவார். ஆராய்ச்சியில் அறுப்பு நிமித்தம் எருசலேமில் வசனம் சொல்ற வேளையில் வசனம் சொல்லல. எல்லாரும் அவ்வளோ விளையாடுறாங்க. சவுக்கை முறுக்கிட்டு அடித்தாரா? தேவ கோபம்தான். அது சவுக்கை வச்சு. இது அப்படி இல்லை, சாம்பலா போயிடும். வெளிப்படுத்த விசேஷம் 7வது அதிகாரம் 3ஆம் வசனம். முத்திரை போட்டு சேரும் அளவும் பூமியையும் சமுத்திரத்தையும்
முத்திரை போடும் முறையிலும் பூமியை சேதப்படுத்தக்கூடாது, சமுத்திரத்தையும் சேதப்படுத்தக்கூடாது, மரங்களையும் சேதப்படுத்தக்கூடாது. இந்த முத்திரை போட்டிருக்க சத்தம் அது அப்படி எல்லாம் கப்டிப்பில் ஆயிருக்கு. பரலோகத்து முத்திரை அடையாளம், நெற்றியில் அடையாளம் போடணும் அல்லது வல கையில் இருக்கணும். நமக்கு இதயத்தில் அடையாளம் போடுறாரு, அதெல்லாம் கவனிக்கணும். இது மனுஷனுடைய வார்த்தை அல்ல, கர்த்தருடைய வார்த்தை. தேவனுடைய மகிமை என்னன்னு தெரியணும். முத்திரை போடவிட்டெல்லாம் தேவன் மகிமை கண்டவர்கள், தேவன் மகிமையாக இருப்பார்கள். இல்லாதவர்களெல்லாம் மகிமையை இழந்து மறத்து போவாங்க. தேவ மகிமை அடைந்தவர்கள் இப்படி இருப்பார்கள். வெளிப்படுத்திய விசேஷம் 9 அதிகாரம் 4 வசனம். சேதப்படுத்தக்கூடாது. புல்லு, எந்த பூண்டு, பச்சையா இருக்க ஒன்றும் தொடக்கூடாது, சேதப்படுத்தக்கூடாது. முத்திரை போட தீரணும். இது கர்த்தர் சொல்றார். அதே பிரகாரம் ஒரு புல்லுக்கும் பாதுகாப்பு உண்டு, பூண்டுக்கும் பாதுகாப்பு உண்டு. பச்சை இருக்கலாம், கர்த்தரை வார்த்தை நிறைவேறும். இது கடைசி காலத்தில் நடப்போகுது. 1000 வருஷம் ஆட்சி நடத்தும் போது இது நடக்கும். முடிவு பெறும் நேரத்தில், துவக்கப்படும் நேரத்தில். யாத்திரை புத்தகம் 12 அதிகாரம் 7 வசனம். பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை கொஞ்சம் எடுத்து வீட்டின் நிலக்காரர்களில் மேல் சட்டத்தில் பூசணும். கீழ்ப்படியில் பூசக்கூடாது, கால் மிதிப்படக்கூடாது. ரத்தத்தை கண்டுட்டு சங்கார தூதல், இதுதான் வருஷ கணத்தில் வருஷம் ஆரம்பிக்கும் போது இது பாட்டு போடுவோம். எல்லாம் கவனிக்கணும். இந்த ரத்தம் பூசப்பட்ட வீடில் தான் ஒரு மரணம் வராது. என்ன வராது? உறவும் மாறிக்க மாட்டோம். மற்ற எல்லா வீடுகளிலும் மரணம் வந்திருக்கும், தலைப்பிள்ளை எல்லாம் போயிடும். இயேசு ரத்தத்தினால் பூசப்பட்டிடும். நீர் எனக்காக அடிக்கப்பட்டு பலனாக இந்த ரத்தம் பூசப்பட்டிருக்குது. பஸ்கா ஆட்டுக்குட்டி எதுக்காக? நமக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி. இயேசு எனக்காக நீர் மறுத்தீர் என்று விசுவாசம் இருந்து, அந்த விசுவாசம் உள்ளவன் இதை பூசணும். அந்த இடத்துக்கு போன பூசப்பட்டவனை சங்கார தூதன் பார்ப்பான். இன்னும் சங்கார தூதன்னா மரணத்தின் தூதன். பார்த்த உடனே கடந்து போகணும். ஒன்றும் செய்யக்கூடாப்பா, ரத்தம் பூசப்பட்டிருக்கும். இதே பிரகாரம் நம்மில் ரத்தம் தெளிக்கப்பட்டிருக்கு. ரத்தம் தெளிக்கப்பட்ட இடத்துக்கு வந்தாங்க, சேர்ந்தோம். இன்று கர்த்தர் அளிக்கலாம். அதுக்காக இப்போ ராபோஜம் வைக்கிறோம். இதில் கண்டிப்பாக அங்கே பெறணும். இதில் ராபோஜனுக்கு நம்ம போவோம். இன்னும் போனால் இன்னைக்கு போகலாம், நாளைக்கு போக முடியாது. உப்பு தூணா ஆனால் யாரு? யோசிப்பின் மனைவி, லோத்திய மனைவி. தேவனுடைய மகிமையை அறிவிக்க வேண்டியவர்கள் வீட்டில் கூக்கலிடுறது. கர்த்தர் நாமத்தை என செய்தால் நான் அதுக்கு சாட்சியாக இருக்கிறேன். எங்கள் வீடு குடும்பம் சாட்சியாக இருக்குது.
என்று சொல்லக்கூடியவர்கள் வீட்டில் அழுகை சத்தம். இதுக்கு பங்கு உள்ளாகணுமா? அபாத்திரமாய் போஜனம் பண்ணுகிறவன். இயேசு எதுக்கு சரீரம் எதுக்காக வந்தது, நமக்கு எதுக்காக சொல்லப்பட்டிருக்கு தெரியல. நல்லா கவனிச்சாலும் விளங்கும். அதனால தான் நான் வேலையை விட்டேன். இல்லைன்னா இன்னைக்கு கலெக்டர் ஆகி ரிட்டையர்ட் ஆகிருப்பேன். இந்த சம்பளம் வேண்டாம், இந்த உத்தியோகம் வேண்டாம், இன்னும் வேண்டாம் வாலண்டியர் விட்டு அந்த 6 வருஷம் வேலையை ப்ரமோஷன் உண்டு, சம்பளம் உண்டு, கூட்டி கிடைக்கும், ஒன்றும் வேண்டாம். இப்பவும் எனக்கு நஷ்டம் உண்டு, பென்ஷன் இல்லை. தேவனுடைய மகிமையை அறிவிக்க வேண்டியவர்கள் கூக்கிலிட்டு அழுகிறார்கள். அப்போ எப்படி இருக்கணும்? உள்ள சந்தோஷமா இருக்கணும். எங்க வீட்டில் இலை விழுந்திருக்கு. என்ன விழுந்திருக்கு? இலை விழுந்திருக்கு. சந்தோஷம் இருக்குமா? எவ்வளவு வந்தாலும் கிடைக்காது. வெளிப்படுத்தி விசேஷம் 13வது அதிகாரம் 16, 17 வசனம். தங்கள் தங்கள் வலது கைகளிலாவது நெற்றிகளிலாவது ஒரு முத்திரையை பெறும்படிக்கும் அந்த மிருகத்தின் முத்திரையாவது அதன் நாமத்தையாவது அதன் நாமத்தின் நெக்கத்தையாவது தரித்துக் கொள்கிறவன் தவிர வேறொருவனும் சொல்லவும் விற்கவும் கூடாதபடிக்கும் செய்வது. உலக சட்டம் கடுமையா இருக்கும். ரேஷன் கிடையாது. யாருக்கு? கர்த்தர் நாமம் தரிக்கிறார், தரிச்சிருக்கு. இவங்களுக்கு ரேஷன் கிடையாது. இவருடைய நெற்றியில் கர்த்தர் எழுதிக்கிறார், இதயத்தில் எழுதப்பட்டிருக்கு. இதெல்லாம் கிடையாது. எந்த பொருளும் வாங்கவும் கூடாது. ஏதோ நடிகை ஏதோ வாசிக்க, எந்த பொருளும் வாங்கக்கூடாது என்பதுக்காக நாம போட்டிருக்கு. மிருகத்தின் முத்திரை தரித்திருக்கிறவர்கள் நல்லா கவனிக்கணும். இவரெல்லாம் வல்லர்கள் எழுப்பாங்க, எல்லா அதிகாரிகள் எழுப்பாங்க, ஒவ்வொரு ஆஃபீஸிலும் வேலை பார்க்க எழுப்பாங்க. இங்கே வருவோம், ஒரு இன்ஜினியர் இருந்தான் தெரியுமா? அவன் கையில் 7-8 போட்டிருப்பான். தாய் இன்னைக்கு சத்திரத்தில் ஆசிரமத்தில் தான் இருக்கு. தாய் தாப்பிடும், பெரிய கோடீஸ்வரர், 100 பவுன் நகை போட்டு வந்து. இப்போ நகை ஒன்றும் இல்லை. எங்கே இருக்கா? ஆசிரமத்தில் இருக்கு. மகன் இப்படி இருக்கான். இங்கே எனக்கு சொந்தத்தில் உள்ளவர்கள் 100 பவுன் நகை மேரேஜுக்கு. இப்போ ஒன்றும் இல்லை, கஷ்டம் இல்லை, சாப்பாடு கிடைக்கும். எதுக்கு? இந்த முத்திரை நாங்கள் தரிச்சிடறோம், எங்களுக்கு சாப்பாடு கிடைச்சா போதும். வெளிப்படுத்தி 13, அது 13வது அதிகாரம் 16, 17 வருஷம். ஒன்று வாங்கக்கூடாது, இது இல்லாமல் வாங்கக்கூடாது. சட்டம் வரப்போகுது. இந்த உலகத்தின் கடைசி காலத்தில் வரும்.
கொள்ளவும் வாங்க முடியாது, விற்கவும் முடியாது. வசனம் படி 13, 16, 17 வசனம். என்ன வந்தாலும் இந்த சாப்பாடுக்காக இது முத்திரை போடலாமா? சாப்பாடு வேணும், பிழைக்க முடியுமா? இதெல்லாம் சாப்பாடுக்காக போகணும். முன்னால் அவுரங்கசீப் ஆண்டான் இந்த ராஜ்யத்தை. அப்போல்லாம் நீங்களும் பிறந்திருக்க மாட்டேன், நானும் பிறக்கலை. முஸ்லீம் ஆகலைனால் செத்துவோம், பட்டத்தான் இறைவாகுவோம். கர்த்தருடைய மகிமை கண்டவர்கள், தேவனுடைய கோபத்தினுடைய மகிமை கண்டவர்கள் இதை போட மாட்டார், அடைய மாட்டார்கள். எங்களுடைய தேவன் மகிமையா இருக்கிறார், அவரை தான் நாங்கள் ஆராதிப்போம் என்று கர்த்தர் சாட்சியா இருப்பாங்களா? இவரெல்லாம் கர்த்தர் மகிமையா மாற்ற வராய்க்கிறார். சோதோம் குமரா தீப்பிடிச்சு ஆபிரகாம் பார்க்கிறார். இந்த வசனம் வாசிக்க முடியுமா? 48 அதிகாரம் 22 வசனம் முடியும். ஆதியாம் புஸ்தகம் 48 அதிகாரம் 18 அதிகாரம். பின்பு கர்த்தர் சோதோம் குமராவின் போக்குகள் பெரிதாய் இருப்பதினாலும் அவைகளின் பாவம் மிகவும் கொடியதாய் இருப்பதினாலும் நான் இறங்கி போய் என்னிடத்தில் வந்து எட்டின அதன் கூக்கலின்படியே அவர்கள் செய்திருக்கிறார்களோ இல்லையோ என்று பார்த்து அறிவேன் என்றார். அப்பொழுது அந்த புருஷன் அவ்விடம் விட்டு சோதோமை நோக்கி போனார்கள். ஆபிரகாமோ இன்னும் கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தான். ஆபிரகாம் அழகு கத்தம்பா நின்று கொண்டிருக்கிறார். ஏன்? இவனுடைய சகோதரன் மகன் லோத்து அங்கு சோதோமில் இருக்கான். இவனை அழைச்சிடக்கூடாது, இவன் ரொம்ப செத்துவக்கூடாது, இந்த மகிமை இந்த அழகையில் இவன் பங்கு பெறக்கூடாது, இப்படி கூக்கல் இடக்கூடாது. கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டியவர்கள், அந்த குடும்பத்தில் பிறந்தவன் தேவனை மகிமைப்படுத்த வேண்டியவன் கூக்கல் இடுறான். கர்த்தர் கேட்பதற்காக ஆபிரகாம் நின்று கொண்டிருக்கிறார். 50 பேர் 100 பேர் இருந்து அழைப்பீரோ கேட்டான். அப்புறம் 90 பேர் சொன்னா 10 நீதிமான் இருந்தாலும் நான் அழைப்பது என்றான். அந்த பட்டணத்தில் சோதோம் குமரார் 10 பேரோடு இல்லை, எல்லாரும் ஆரம்பிச்சார். தேவனுடைய மகிமை இழந்துட்டாங்க. அதனால கர்த்தர் செய்தார். 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 15 தேவனுடைய வீட்டிலே நடக்க வேண்டிய வகையை நீ அறியும்படி இவைகளை உனக்கு எழுதுகிறேன். அந்த வீடு ஜீவனுள்ள தேவனுடைய சபையாய் சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமாய் இருக்கிறது. கர்த்தியும் நம்ம இதுக்காக இருக்கணும். வரனா சேர்ல உட்காந்துருவோம். சத்தியத்துக்கு என்று இருக்கணும், அதுக்கு சாட்சியா இருக்கணும். தேவனுடைய சத்தியம் நாங்க தெரியணும், அதுக்கு தூணும் விளங்க வேண்டியவன் தேவனுடைய கர்த்தருடைய மகிமையை பார்க்கல, கவனிக்கல. கவனிச்சனா கவனிக்கல. அதனால் இப்படிப்பட்ட தேவனை நான் எப்படி ஆராய்கிறோம்? ஆவியோடு உண்மையோடு ஆராய்க்கிறோம். வசனப்பிராரம் எப்படி ஆராய்க்கிறோம்? ஆவியில் ஆராய்க்கிறோம். எங்கள் வீட்டில் ஒரு பாஸ்டர் தங்கியிருந்தார். அவருக்கு ஒரு மரம் கேரளா, அன்னையும் பேர் பாஸ்டர் வந்திருக்காங்க. காதில் ஓட்டம் இருக்கும், ராத்திரி பூரா தூங்க மாட்டார், ஜப் பண்ணிட்டார்.
சொன்ன தீர்க்க அப்படியே இருக்கும். எப்படி ஆராய்க்கிறோம்? ஆவியில் ஆராய்க்கிறோம். 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 15 வசனம். தேவனுடைய வீட்டிலே நடக்க வேண்டிய வகையை நீ அறியும்படி இவைகளை உனக்கு எழுதுகிறேன். அந்த வீடு ஜீவனுள்ள தேவனுடைய சபையால் சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமாய் இருக்கிறது. யார் யார் கர்த்தரை அழைச்சிருக்காரோ அவன் விசுவாசத்தில் சத்தியத்து தூணா இருக்கிறான். சத்தியத்துக்கு என்று முருங்க மரமா இருக்கலாமா? தூணா இருக்கணும், உறுதியா இருக்கணும். சத்தியத்தில் உறுதியா இருந்த ஆராய்க்கும். அப்படிதான் ஜபத்தை கேட்பார். ஒரு 2-3 நாளைக்கு முன்னால் ஒரு வீட்டுக்கு போனேன். வீட்டுக்குள்ள ஒரு ஆசிரமத்துக்கு அந்த அம்மாவை 25 வருஷத்துக்கு முன்னால் கண்டேன். அது லெவல் இல்லாமல் இருந்தது. தரைக்கு சரி, தங்களால் பார்க்க முடியலன்ட்டு ஒரு ஆசிரமத்தை ஒப்படைச்சேன். ஆசிரமம் பார்க்க முடியும், ஆனால் சொந்தக்காரங்க பார்க்க முடியாது. பார்க்க முடியுமா? ஆசிரமத்தில் உள்ளவங்க பார்க்காங்க, சொந்தக்காரங்க பார்க்க முடியாது. என்ன சொந்தக்காரங்க? கல்யாணத்துக்குன்னா எங்கே இருந்தாலும் நான் சேலையை வாங்கி போட்டுருவேன், எப்படியா உடுத்துட்டு இருந்துருவாங்க. இதை பார்ப்போம், ஆனால் இதை பார்க்க முடியாது ஐயா. அங்கே தான் வச்சிருங்க ஐயா. காரணம் பயம். சத்தியத்து தூணாக இருக்கணும், ஆதாரமாக இருக்கணும். கர்த்தர் நமக்கு எதுக்கு வச்சு எப்படி வச்சிருக்காரு? சத்தியத்துக்கு வச்சிருக்கிறோம். சத்தியத்துக்கெல்லாம் நிற்கணும். இப்போ அங்கே வந்துடுவேன், முடியல, கீழே வந்து இருப்பேன். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 12 வசனம். ஏனெனில் அநேகர் வேறுவிதமாய் நடக்கிறார்கள். அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர் என்று உங்களுக்கு அநேக தரம் சொன்னேன். இப்பொழுது கண்ணீரோடும் சொல்லுகிறேன். கண்ணீரோடு உங்களுக்கு சொல்லி எழுதுறேன் சொல்லிட்டு எழுதுறாரு. எப்படி? கிறிஸ்துவை இந்த சிலுவைக்கு பகைஞர். இயேசு சிலுவை சகித்தார். அவர் கிறிஸ்துவின் தேவனாய் இருப்பதனால் உயிர்த்தெழுந்தார். அப்படி இந்த சிலுவையை சகித்தவர் மரணத்தை ஜெயித்தாரா? அப்ப மரணத்தை ஜெயித்தவர் நமக்காக மரணத்தை ஜெயித்தார். மறுத்தேன், சதா காலமும் உயிரோடு இருக்கிறேன். மரணமே உன் கூறங்கே, பாதாளமே நீ. ராஜா தீர்ப்பு விட்டான், நீதிபதி தீர்ப்பிட்டான். பிலாத்து அவனுடைய தீர்ப்பு தான் நடந்ததா? நான் உயிர்த்தெழுந்தேன், 3ஆம் நாளை நான் உயிர்த்தெழுந்தேன்னு சொன்னாரா? அவர் உயிர்த்தெழுந்தாரா? இப்படிப்பட்ட மரணத்துக்கு பகைஞராக ஆகக்கூடாது. சத்தியத்துக்குள்ளா இருக்கணும். எப்படி இருக்கணும்? கர்த்தர் நாமம் மகிமைப்படுமா கூடாதா? பயத்தில் ஆவி இருக்கக்கூடாது. நான் இப்படி ஜெயித்து வந்தோம். மரணத்தை ஜெயித்தவரை மறுதலிக்க கூடாது. மரணத்தை ஜெயித்தார் இயேசு. இவரை பயிக்கலாமா? சத்தியப்படி நடக்கணும். ஆண்டி ஆட்டம் வருமா? அது பொம்மை தான் ஆடுமா? சத்தியத்துக்கு என்று நிற்கணும். எதுக்கு எனக்கு இருக்கணும்? சந்தம் நல்லா இருந்தா வேணுமா? பாடு பார்க்க முடியாது. எனக்கு ரொம்ப அர்த்தம். நல்லா பாருங்கய்யா, வந்த தாங்க முடியாதுயா. இந்த சமாதானத்தை சண்டை உண்டு பண்ணா இது ஆற்று முடியாத, சமாதானத்தை கொடுக்க முடியாத. ஆளுதையா
சரி விட்டுங்க, சத்தியத்துக்கு இல்லை. இந்த வருஷ பிரகாரம் பிலிப்பி 3:12 பிரகாரம் கர்த்தர் பயிக்கிறாங்களா? பிற மரத்தை ஜெயித்தவர் பயிக்கிறாங்களா? சந்தோஷப்படுறாங்களா? உலகத்தின் முடிபறிந்தும் சகல நாட்களிலும் உங்களோடு கூட இருக்கிறேன், சகல நாட்களில் இருக்கிறேன். இவரை மறுதளிக்கிறார். அப்பா நாங்கள் இருந்தோன்னு தாங்க முடியாது, ஏதாவது வந்துடும், இவ்வளோ பேச தெரியாது. மூளை அறிவு, விசுவாசம் இருந்தால் மூளை அறிவு நம்பாது. 1 தீமோத்தேயு 3:15. தேவனுடைய வீட்டிலே நடக்க வேண்டிய வகையை நீ அறியும்படி இவைகளை உனக்கு எழுதுகிறேன். அந்த வீடு ஜீவனுள்ள தேவனுடைய சபையால் சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமாய் இருக்கிறது. சத்தியத்துக்கு இருக்கணும், ஆதாரமா இருக்கணும். இப்படி இருக்கணும், அப்படி ஆதாரமா இருக்கணும். இருந்தால் ஒரு பூண்டை நான் தொட மாட்டேன், கர்த்தர் தூதன் அனுப்பியிருக்கார். முத்திரை போட்டு தீரும் அளவும் ஒரு பச்சையான ஒரு பூண்டும் நீ தொடக்கூடாது. ரோமரபம் 5:15. மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இதயங்களை ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. இயேசு பரிசுத்த ஆவியினால் இரத்தத்தை நம்ம இருதயங்கள் தெளித்திருக்கிறோம். இது தேவ அன்பால் கொடுத்திருக்கிறோம். இந்த அன்பு நம்ம இதயத்தில் ஊற்றப்பட்டிருக்கு. இதன் கர்த்தருடைய முத்திரை. இந்த முத்திரை வேண்டாப்பா, எங்களுக்கு சாப்பாடு தான் வேணும் என்று விரும்பினால் வாங்கிக்கோ. நான் வாங்கல, எங்க குடும்பம் வாங்கல. எங்க பிள்ளைகள் கொஞ்சிட்டு இருக்காங்க. எங்கே அப்படி சபை இப்படி இருக்கு, இங்கெல்லாம் பிள்ளைகள் வெளியே போக முடியும். நான் போச்சல, அவ்வளோ வேகம் வருது எனக்கு. பிள்ளைகிட்ட கொஞ்சம் கூட நேரம் இதில்லை. பெரும்பானது இப்போ ஆடணும், இன்னும் ஆடணும், பெரும்ப ஆடணும். ரோமர்கள் 5:5. நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இதயங்களை ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. தேவ அன்பு நம்ம இதயத்தில் ஊற்றப்பட்டிருக்கிறால் அந்த அன்பு வெட்கப்பட வேண்டுமானால் இயேசு எனக்காக புத்திரை தரித்த காரணம். எனக்கு இந்த இதுதான் வேணும், சாப்பாடு கிடையாது நடக்கும். ஆனால் ரேஷன் கடையில் கிடைக்கலன்னா சாப்பாட்டையும் கிடைக்குமே என்று சொல்லலாம். அது வேணா அது போ, ஆனால் மகிமைப்பட முடியாது. 1 பேதுரு 4:17. நியாயத்தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவங்கும் காலமாய் இருக்கிறது. முந்தி நம்மிடத்திலே அது துவங்கினால் தேவனுடைய சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படியாதவர்களின் முடிவு என்னமாய் இருக்கும்? தேவன் சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படினார். பேதுரு பார்த்து கத்து படியாதவன் தான். நீரே ஆனால் நான் எதில் நடக்கணும்? ஜலத்தின் மேல் நடக்கணும். அவர் ஜலத்தின் மேல் நடந்தார். பேதுரு பார்த்து வாழ்ந்தார். பேதுரு நடந்தால் தண்ணி முங்குமா முக்காதா? அப்புறம் இயேசு எப்படி நடந்து போனாரு? அவர் ஆவியில் நடக்கிறார். அவர் கூட இருக்கணும். அவர் கூட நடந்தோமானால் நமக்கு ஒன்று வராது. நான் உங்களோடு இருக்கிறேன், சகல நாட்களிலும் நான் உங்களோடு இருக்கிறேன், ஒன்று உங்களை சேதப்படுத்தாது.
இந்த பேதுரு போகல. இவனுக்கு இதா மறுதளிச்சனா மறுதளிச்சல. அது அப்படி நம்ம இதயங்களை எதை ஊற்றிருக்கிறார்? தேவ அன்பை ஊற்றிருக்கிறார். அதனால் ஏன் உயிர்த்தெழுதலை மறிக்கக்கூடாது. உயிர்த்தெழுந்து வரலாம். அவரை உலகத்தை ஜெயித்தவர், மரணத்தை ஜெயித்தவர். மரணமே உன் கூறங்கே, பாதாளமே இப்படி சொன்னவர். இந்த வார்த்தை பிராரம் போகணுமா? நம்ம மூளை அறிவு பிராரம் போகணுமா? கர்த்தருடைய வார்த்தை பிராரம் போகணும். ஹல்லேலூயா. கர்த்தர் ஆவியானவர்களாக சொல்றோம். கர்த்தருடைய வார்த்தை பிராரம் போகணும். வசனத்தின் வசனம் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கு. யோசேப்பை கொடு மரம் நட்டால், ஒரு கண்ணு நட்டால் சூரியன் அது கொடி படரும். யாரெல்லாம் என்ன தடுத்தாலும் இந்த கொடி படரும். யோசேப்பு அவரோட விசுவாசம் இருந்தா அவர் கொடி படர்ந்தது. இதே போல நம்முடைய கீர்த்தி படரும். கர்த்தர் வார்த்தை கீழ்ப்படணும். ரோமர் 5 5 சொல்லுவது. இந்த நம்பிக்கை தேவ ஆவியை, பரிசுத்த ஆவியை வெட்கப்படுத்தக்கூடாது, மறுதலிக்க கூடாது. பரிசுத்த ஆவியால் நம்ம முத்திரை போடுறாரு. அந்த அன்பு நம்ம இணைத்து ஊற்றிக்கிறார். இதை மறுதலிக்க கூடாது. கர்த்தர் நிறைவேற்றாரா? அவ்வளவு வல்லமை உள்ளவங்க. கடைசி சீக்கிரம் நடக்க போகுது. எல்லா காலம் உணர்ந்து போச்சு. இன்னைக்கு கடைசி முத்திரை தான் போடணும். முத்திரை போடக்கூடாது. பச்சை புல்லுக்கும் பச்சை பூண்டுக்கும் அதிகாரம் கொடுக்கிறார். அவையில் ஒன்றும் தொடாது. அதனால் நீ கர்த்தர் வார்த்தை கீழ்ப்படும். சத்தியத்துக்கு என்று தூணா இருக்கணும். இதுக்காக தான் கர்த்தரை முத்திரை போடுறாரு. கர்த்தரை முத்திரை போட முடியும் வரையிலும் ஒன்றும் சேதப்படுத்தக்கூடாது என்று சொல்லியிருக்கிறார். அதனால் எல்லாம் கர்த்தருக்காக இருக்கணும். எல்லாம் கர்த்தர் நாம மகிமைக்கென்று இருக்கணும். எதுக்காக இருக்கணும்? அல்ல புருஷனுடைய மகிமைக்கா இருக்கணும். புருஷனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தணுமா? கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தணுமா? கர்த்தருடைய நாமத்தை தான் மகிமைப்படுத்தணும். இந்த நோக்கத்தோடு சாட்சியா இருந்தால் கர்த்தர் உயர்த்த ஆளாக்கிறார்.